வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீக்ரெட் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்கி சமைக்கிற கரம் மசாலாவுக்கும் இந்த மசாலாவுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கடையில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைப்பாங்க. இந்த மசாலா வெறும் 3 பொருள் போட்டு தான் அரைக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஃப்ளேவர் நீங்கள் கடையில் சாப்பிட்ற பிரியாணி ஃப்ளேவர் உங்கள் வீட்லேயே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை 50 கிராம், கிராம்பு 25 கிராம். பட்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து ஏலக்காய் 30 கிராம். கிராம்பை விட ஒரு 5 கிராம் எக்ஸ்ட்ராவாக ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறோம், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. நல்லா வெயில் காஞ்சிச்சுன்னா வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய வச்சுருங்க. இங்கே எனக்கு வெயில் இல்லாததுனால நான் கடாயில் ஒரு நிமிஷம் இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சூடு பண்ணிக்க போகிறேன். வறுக்கக்கூடாதுங்க, லைட்டாக சூடு பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் சூடு பண்ணால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் சூடாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளேட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா அரைக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே வாசனையாக இருக்கும். ஒரு வாட்டி அரைச்சிங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா நீங்கள் பிரியாணிக்கு போடலாம், அதுக்கப்புறம் கறி குழம்பு, அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி செய்யும்போதும் போட்டுக்கலாம், வெஜ் குருமா எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கா எல்லாத்துக்குமே, நீங்கள் நான்வெஜ் செய்கிற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கடையில் வாங்குகிற கரம் மசாலாவுக்கும் இந்த மசாலாவுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.